கொள்கைகள், கோட்பாடுகள், சித்தாந்தங்கள் இருக்கின்றது. அவற்றை உருவாக்கியவர்கள், பின்பற்றியவர்கள் என்று பலரும் அவை ஒவ்வொன்றுக்கும் பல விளக்கங்களை கொடுக்கின்றனர். இந்த சமுதாயத்தில் எத்தனையோ கேடுகள், தீமைகள் நம் கண்ணெதிரே தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், நாம் உண்டு, நாம் வேலை உண்டு என்றுதான் மனிதன் நினைக்கின்றான். ஆனால் இஸ்லாம் கூறுகிறது, உங்களில் ஒருவர் ஒரு தீமை கண்டால் அவர் அதை தமது கரத்தால் தடுக்கட்டும், முடியாவிட்டால் தமது நாவால் சொல்லி தடுக்கட்டும், அதுவும் முடியாவிட்டால் தமது உள்ளத்தால் அதை வெறுத்து ஒதுக்கட்டும். இந்த இறுதி நிலையானது இறை நம்பிக்கையின் பலவீன நிலையாகும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எப்படி ஒரு இறை நம்பிக்கையாளர் தன் இறைவனும் அவருடைய தூதரும் தடுத்த காரியங்களை செய்வதற்கு விரும்ப மாட்டாரோ, அப்படிப்பட்ட காரியங்களை தம் சகோதரனும் மற்ற சக மனிதனும் செய்வதை விரும்பக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு அழகிய முறையில் கற்றுக் கொடுக்கிறது. அப்படிதான் இஸ்லாம் என்பதற்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அவற்றில் முக்கியமான ஒன்று பிறர் நலன் நாடுதல் என்பதாகும். சமுதாயத்தில் ஒரு சிலர் தீமையான காரியங்களை செய்கிறார்கள். அந்த மோசமான செயலின் காரணமாக மற்றவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இவ்வாறு மக்களுக்கு துன்பம் தரும் காரியங்களை தடுத்து அதன் தாக்கத்தில் இருந்து அவர்களை காப்பாற்றுவதும் களத்தில் நிற்பதும் நான் இறை நம்பிக்கையின் அடையாளம் என்று இஸ்லாம் கூறுகிறது. அத்தீனு நசிஹா, மார்க்கம் என்பது நலன் நாடுவதுதான். இன்னும் லா யர்ஹமுல்லாஹு மன் லா யர்ஹமுன் நாஸ், மனிதர்கள் மீது கருணை காட்டாதவருக்கு அல்லாஹ்வும் கருணை காட்ட மாட்டான். இவற்றை பற்றி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களில் ஒருவர் தமக்கு விரும்புவதையே தம் சகோதரனுக்கு விரும்பும் வரை முழுமையான இறை நம்பிக்கையாளராக மாட்டார் என்று கூறுகிறார்கள். தமக்கு கொடுத்திருக்கும் அனைத்து அருள் கொடைகளையும் பற்றி இறைவன் நாளை மறுமையில் நம்மை விசாரிப்பார். ஆகவே இறைவனுக்கு பயந்து அவன் அருளிருக்கும் அனைத்து அருள் கொடைகளை கொண்டு மற்றவர்களுக்கு நலன் நாடுபவராகவும் நன்மை செய்யக்கூடியவராகவும் நாம் இருக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு சகோதரன் ஆவார். அவர் தம் சகோதரனுக்கு அநீதி இழைக்கவோ அவருக்கு துரோகம் நினைக்கவோ அவளை கேவலப்படுத்துவதோ வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆகவே அனைவரும் ஒன்றாக நிற்போம், பிறர் நலம் நாடுவோம், ஆரோக்கியமான தேசத்தை உண்டாக்குவோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.